கனடாலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வரும்போது, நம்ம என்னதான் ஊர பார்க்க போறோம், உறவுகள பார்க்க போறோன்ற ஒரு சந்தோஷம் நமக்கு இருந்தாலும், குழந்தைங்களுக்கு வந்து அது எல்லாமே புதுசா தான் இருக்கும். இங்க இருக்க பார்க்கக்கூடிய மக்கள், பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே புதுசா தான் இருக்கும். ஸோ அம்மா ஊர்ல வந்து பார்த்திங்கன்னா, புதுசா ஒரு சிவன் கோவில் ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. ஆத்மஞான லிங்கேஸ்வரர் அந்த சாமி பேரு. எங்க தாத்தா, பாட்டி காலத்துல இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன நந்தி தான் இருந்துச்சு. அதுக்கு தான் விளக்கேத்தி கும்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு அக்கா தான் அத எடுத்து கோவிலா இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. பிரதோஷம், சிவராத்திரி இந்த மாதிரி எல்லா பூஜையும் சுவாமிக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ ஊருக்கு வந்து வந்ததுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். என்னதான் நம்ம உறவுகள் வந்து நிறைய பேர் இருந்தாலும், அதில் வந்து யூனிக்காக இருக்கவங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு குட்டி தான் என்னோடய அண்ணன் பையன். நாங்கள் ஊருக்கு வந்ததுலேருந்து என்னோடய பசங்களை வந்து விடவே மாட்டான். ஸ்கூல் போயிட்டுருக்கான். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே வந்து 2 பேரையும் கூட்டிகிட்டு போவான். அவங்க கூட விளையாடுவான். ஸோ அவன் வந்து கொஞ்சம் ஒரு 2, 3 நாள் வந்து அவங்க கூட விளையாடுறது, பழகுறத பார்த்து இவங்களுக்கு வந்து அவன் வந்து ஒரு புதுசான ஆள் அப்படின்ற மாதிரியே தெரியல. அவன் எப்போ தான் ஸ்கூலில் விட்டு வருவாங்க, எப்போ வந்து விளையாடுவாங்க, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. என் குட்டீஸ் மட்டும் இல்லை, அவங்க கூட எல்லா குட்டீஸும் விளையாடுவாங்க. ஏன்னா அந்தளவு ஒரு கம்ஃபர்டபுளான சூழ்நிலையை வந்து மற்ற குழந்தைங்களுக்கு வந்து அவன் கொடுப்பான். பெரியவங்க என்ன தான் அன்பு காட்டினாலும் அந்த குழந்தைங்க கூட விளையாடுறது தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்.